தென்னையின் சிறப்பினை நாம் உணரலாம். இத்தகைய சீவக சிந்தாமணி கூறுவதன் மூலம் தெங்கின் இளநீர் உதிக்கும் வளமிகு நன்னாடு என்று புறநானூறு கூறுவதன் மூலமும் தென்னையின் சிறப்பினை நாம் உணரலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை 10,000 ஏக்கர் பரப்பில் புதிதாக ஊடுபயிரினுடன் சாகுபடியுடன் மேற்கொள்ள 7 லட்சம் தரமான தென்னை நாற்றுக்கள் 4,80,00,000 ரூபாய் நிதியில் வழங்கப்படும். தென்னை பயிரிட்டு 5 வருடம் வரையிலான தென்னந்தோப்புகளில் வாழையும், நன்கு வளர்ந்த தென்னந்தோப்புகளில் ஜாதிக்காயும் ஊடுபயிராக பயிரிட 5,70,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை நாற்றாங்கால் அமைத்தல், நாற்றாங்கால் மேம்பாடு, பழைய தென்னந்தோப்புகளை புதுப்பித்தல், தென்னங்கழிவுகளை மக்கள் செய்து இயற்கை உரங்களாக மாற்ற இயற்கை உரம் தயாரிக்கும் கூடம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்குவதோடு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிவதற்கு ஏதுவாக விவசாய நிலங்களிலும் தென்னை நாற்றாங்கல் மையங்களிலும் தென்னை செயல் விளக்க திடல்கள் அமைத்து உற்பத்தியினை அதிகரித்திட வழிவகை செய்யப்படும். இதற்கென 12 கோடி ரூபாய் 12,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை உரிய நேரத்தில் குறித்த அளவில் அளிப்பதால் தென்னையில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் 25,000 ஏக்கர் பரப்பில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். இதற்கென 12 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையில் கேரளா வேறுவாடல் நோயினை வெள்ளை ஈக்களையும் கட்டுப்படுத்த தேவையான ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை உத்திகளை விவசாயிகளுக்கு வழங்கிட 1,15,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உரிய நேரத்தில் தேங்காய் எண்ணெய் அறுவடை செய்தல், சூரிய சக்தி மின் உலர்த்தி கூடத்தில் உலர்த்துதல், எண்ணெய் தயாரித்தல் முதலியன 5 தென்னை நாற்று பண்ணைகளின் செயல் விளக்கமாக நிறுவப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். நுண்ணீர் பாசன திட்டம் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயிர் சாகுபடி பரப்பை அதிகப்படுத்தவும் பயிரின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நுண்ணீர் பாசன திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 6,96,000 ஏக்கர் பரப்பில் 2,114 கோடி 32 லட்சம் ரூபாய் நிதியில் 8,82,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் 2,22,000 ஏக்கர் பரப்பில் 1 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 232 கோடியே 50,00,000 ரூபாய் ஒன்றிய நிதியுடன் 540 கோடியே 73 லட்சம் மாநில நிதியை ஒருங்கிணைத்து 773 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். இத்திட்டத்தில் நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகமாக குறைந்து வரும் குறு வட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும்.